தற்போதைய முக்கிய செய்தி. மகாவிஷ்ணு விவகாரத்தில் தலைமை ஆசிரியை தமிழரசிக்கு நாளை வரை கெடு வழங்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளில் நடைபெற்ற அந்த நிகழ்வு அதிரடியாக மாறி கைது வரை தொடர்கிறது. இது குறித்து மகாவிஷ்ணு விவகாரத்தில் உண்மையில் நடந்தது என்பது என்ன என்ற தகவல்களை எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என்று அசோக் நகர் தலைமை ஆசிரியையாக இருந்த தமிழரசிக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தி இது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். வணக்கம். குறிப்பாக இந்த அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளிகளில் இந்த மகாவிஷ்ணு நடத்திய அந்த சர்ச்சை பேச்சு என்பது கைது வரை சென்று தற்பொழுது மகாவிஷ்ணு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் ஏற்கனவே இந்த விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை நேரடியாக அழைத்து விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் இன்று மாலை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நேரடியாக விசாரணை செய்தார். அதன் விசாரணையின் அடிப்படையில் நாளை வரை பள்ளி தலைமை ஆசிரியையாக இருந்த தமிழரசிக்கு கெடு விதித்திருக்கின்றார். குறிப்பாக 2 விஷயங்களில் இந்த நிபந்தனை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மகாவிஷ்ணுவிற்கு அனுமதி அளித்தது யார், அவரை பள்ளிக்கு அழைக்க வேண்டும் என பரிந்துரை செய்தது யார் என்கின்ற அந்த 2 கேள்விகளை தமிழரசிக்கு இயக்குனர் விதித்திருக்கின்றார். நாளைக்குள் அவர் பதிலளிக்க வேண்டும். அந்த பதிலை பெற்று அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரிடம் இந்த விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தில் நாளை வரை பள்ளி தலைமை ஆசிரியையாக இருந்த தமிழரசிக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அவர் நாளை பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கீதன், உங்கள் உடனடி தகவல்களுக்கும் விரிவான தகவல்களுக்கும் நன்றி.